அது வரைக்கும் இருக்குங்க. இன்னும் அது வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் இருக்குண்ணா. அண்ணா அது வரைக்கும் இருக்குமா? இது என்ன ரேட்ண்ணா? இது என்ன கோழி? இது என்ன கோழிண்ணா? நாட்டுக்கோழி தான். கருப்புல இருக்கு. இது என்ன ரேட்ண்ணா? கிலோ 500. சரி சரி. யூடியூப் சேனல் பரமத்தியல் 360. மைக் எடுத்துக்கலாம். கொண்டா பேக் கொண்டா. வரும் மைக் எடுத்துக்கலாம். இன்னொன்று உள்ள இருக்கு. வாங்க அண்ணா, யூடியூப் சேனல் பரமத்தியல் 360. பரமத்தியல். இது என்ன ரேட்னா? அது அண்ணா இது என்ன ரேட்னா? இது என்ன பொருள்னா? அது சொல்லுங்க. இது என்ன பொருள்னா? மயில் சேவல்ண்ணா. மயில் சேவலுங்களா? இது என்ன ரேட்னா? அது 1000 ரூபா சொல்லியிருக்காருண்ணா. 1000 ரூபா சொல்லியிருக்காருங்களா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அண்ணா இது என்ன சேவல்? அது மயிலுங்க. மயில். ஓகே ஓகே. அண்ணா இதுண்ணா? கீரிண்ணா. அண்ணா கீரி கீரி கீரி. ஓகே ஓகே. இது என்ன ரேட்னா? அது வெள்ளைக்கால் வெள்ளைக்கீரி. அண்ணா வெள்ளைக்கால் வெள்ளைக்கீரி. வெள்ளைக்கால் வெள்ளைக்கீரி. ஓகே சரி. அவர் ரேட் எடுக்காரு, நீங்க கொஞ்சம் ரேட் என்ன கொடுத்தீங்களா அவருக்கு? ஓகே ஓகே. லைக்ஸ் வாங்குவாரு. நீ பாத்திரம் இங்கே வர. இது என்ன சேவல்? அது வெள்ளக்கால் சேவல். இது வெள்ளக்கால் சேவலுங்களா? இது என்ன ரேட்? இது என்ன ரேட்டுங்க? மைக் வச்சு 5 ரூபா. 5 ரூபாங்களா? ஓகே. இது கட்டுக்கு இதெல்லாம் நல்லா கட்டுக்குதான். இது என்ன ரேட்டுங்க? என்ன ரேட் வாங்கினீங்க? 700 ரூபாய்ங்க. 700 ரூபாய்க்கு. ஏன்னா இதுக்கு கோழி பேர் ஏதாவது இருக்குங்களா? நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி தான். ஓகே சூப்பர் சூப்பர். 1.5 கிலோ வரும். ஆனால் 1.5 கிலோ வரும். ஓகே ஓகே. நன்றி நன்றி. இது உங்களுதுண்ணா? அண்ணா இது என்ன செய்வாங்க? அது இது காச்சம்பை. 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 இது என்ன ரேட்? இது 3 ரூபா சொல்லுவோம். 3 ரூபா. ஃபைனலாக 3 ரூபா. ஆமாம். ஓகே சூப்பர். இது கட்டுக்கு நல்லா இருக்கும். கட்டுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதனாலதான் இந்த ரேட் விற்கிது. ஆமா ஆமா. ஓகே. இல்ல இதுக்குன்னா கறிக்குன்னா அது அந்த விலைக்கு விற்காது. அது கிலோ கணக்கு தான். கிலோ கணக்கு. ஆமா. ஓகே சரி. இதா இருக்குண்ணா? அது தெரியல. அது வேற இருக்குங்க. அது வரைக்கும் இருக்குங்களா? அது வரைக்கும் இருக்கு. நாட்டு வரைக்கும் இருக்கு. ஓகே மேடம். இது பாத்திரம் இங்கே வர்றேன். ஆனா இது என்ன? இது கறி கோழிங்களாண்ணா? இது வந்து வெடக்கோழி. ஓகே ஓகே. இது வெடக்கோழி என்ன ரேட்னா? வெடக்கோழி வந்து கிலோ 350 ரூபா. கிலோ 350 ரூபா. நீங்க ஃபைனல் என்ன சொல்றீங்க? ஃபைனல் அவ்வளவுதான். அதே ரேட் தான். 350 ரூபா. ஓகே ஓகே. கறி எவ்வளோ ஒரு கிலோ போகுங்களா? களி சாவல்லாம் வந்து 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் போகும். 550 ரூபா வரைக்கும் போகும். ஓகே சூப்பர். 500 ரூபா வரைக்கும் போகும். 500 ரூபாய்க்கு போகும். இதே வெடக்கோழி குஞ்சா இருந்தது அப்படின்னாக்கா அது 450 ரூபா வரும். 450. குஞ்சே 450 ரூபா வரும். ஆமா 450 ரூபா வரும். ஓ சரி.
இது வந்து முட்டை விடுற கோழிங்கிறதுனால முட்டை கோழி. சரிண்ணா சரி. அண்ணா பரமத்தி வந்து எழுதி பாருங்க, பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல். 360. அண்ணா இது ஃபுல்லா அது வரை கடைசி கோழி தானே? ஓகே ஓகே. பரமத்தி வேலூர். அண்ணா வணக்கம். அண்ணா வருங்க அண்ணா. இது என்ன சேனல்? அது என்ன சேனல் மட்டும் சார்? அண்ணா இது என்ன சேனல் சொல்லுங்க. அவரு வெட்டப்படுறாரு. இது என்ன சேனல்ண்ணா? இது என்ன சேனல்? காகம். இது என்ன பிடிச்சிங்க புரியுங்க. காகமா? இது என்ன ரேட்? இது 2 ரூபா வரும். 2 ரூபா. ஃபைனலா 2 ரூபா தான். ஃபைனல் 2 ரூபா. ஓகே. இது கட்டுக்கு மட்டுங்களா? சரி ஓகே ஓகே. நன்றி அண்ணா. என்ன அது கடைசி வரைக்கும் இருக்குங்களா? அண்ணா இது என்ன நம்ம சேனல்ண்ணா உங்களுக்கு கண்ணே? இது என்ன சேனல் இருக்குண்ணா? என்ன சேவல் பேரு? செங்கருப்புங்களா? இது என்ன ரேட்? இது 2 ரூபாண்ணா. 2 ரூபா வரும். ஃபைனலாக 2 ரூபா தான். ஓகே. எல்லா சாரோடையும் என்ன? எல்லா சாரோடையும் ஓகே. இது மட்டும் ஒன்று தான் கொண்டாந்தீங்களா? ஓகே. வாரம் கொண்டு வந்துருக்கீங்களா? இல்லை கொண்டு வந்துருக்கீங்க. வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதே நேரம் சந்தை. இதுக்கு முன்னாடி 5:30க்கு இதுதான் வேலை. ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கெல்லாம் சந்தை. 5:30 மணிக்கு செஞ்சிடும். ஓகே ஓகே. சரி அண்ணா. இப்போ இது பேர் என்ன? செங்கருப்பு. இதுலயே ரேட் அதிகமாக இருக்குல்ல? இருக்கு. இது குஞ்சுங்களா? அது ஓகே. இந்த ஓகே. ரொம்ப நன்றி. நான் ரெண்டு இந்த பரமத்தி வேலூர் 360. நண்பர்களே, நம்ம பரமத்தி வேலூர்ல சேவல் கோழினாவே ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தை நம்ம பரமத்தி வேலூர் இருக்கு. ஆனா விடுறீங்களா? சரி ஓகே. ஐயா இது என்ன சேவலுங்க ஐயா? இது வந்து ஐயா இது என்ன சேவலுங்க? இது சாப்பிடல வடக்கோழி. இது வடக்கோழி. என்ன ரேட்டுங்க ஐயா? இது ரேட் தெரியல. 400 ரூபாய்க்கு சொல்றாங்க. 400 சொல்றாங்க. ஓகே. இது சந்தைனா ரெகுலரா இங்க வந்துடுறீங்க? இல்ல நான் சும்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு என்ன ஃபைனல் என்ன ரேட் சொல்றீங்க? இது விலை தான். 3 விலை தான். 2000. எத்தனை கிலோ வருங்க? 3 கிலோ வருது. 3 கிலோ வரும். 3 கிலோ ரேட் கம்மியா சொல்றீங்களே? இப்போ என்ன ரேட்னு தெரியல எனக்கு. அதான் தெரியல. ஏன்னா 3 கிலோ தான் 400 ரூபா. முட்டூர் கோழி. இல்ல அவரு அங்க இதை விட கம்மியா தான் இருந்தது. அதான் நீங்க சொல்ற ரேட்டு சொல்றாங்க. ரேட் அதிகமா வர மாட்டேங்குது. இந்த டிவி பரமத்தி எழுதிட்டு பாருங்க. பரமத்தி 360 யூடியூப் சேனல். சரிங்க, நன்றிங்க ஐயா. அண்ணா வணக்கம். என்ன ரேட் வாங்கிருக்கீங்க? இன்னும் வாங்கலைங்க. என்ன ரேட் சொல்றாருங்க? 400 ரூபா சொல்றாங்க. 400 300 சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க, அனுசரிச்சு சொல்லுங்க ஐயாவுக்கு. சொல்ல முடியாது. கோழி எல்லாம் ஊர் ரேட்டு. ஆமா, இன்னைக்கெல்லாம் இந்த டைம்ல எல்லாம் ஊர் ரேட். நோம்பியார் முடிஞ்சு நோம்பினாலும் நல்லா போய்கிட்டு. ஆமா, அதனால எல்லாமே நீங்க காரி கெடுவேன். சரி ஓகே. சேவல் கிடையாது, விலை தான். சரி சாவல்ல 450 ரூபாய்க்கு போகுது. 450 ரூபாய்க்கு போகும். ஓகே. அண்ணா வணக்கம். இது என்ன ரேட்னாச்சு கோழி? வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? உயிரோட 400 ரூபா சொல்றேன். நான் உயிரோடு 400 ரூபா. என்ன எத்தனை கிலோ வரும்? இது 1 200 வருது. 1 200. ஓகே. நீங்க வாங்கியிருக்கீங்களா? நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன சேவல் கொண்டு வந்துருக்கீங்க? நாட்டுக்கோழி கொண்டு வந்திருக்கேன். கிராஸ் கோழி கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ நம்ம கோழி வெயிட் தகுந்த மாதிரி சொல்றீங்களா? நம்ம வெயிட் தகுந்த மாதிரி. நாட்டுக்கோழி வந்து கிலோ 500 ரூபா. கிலோ 500. கிராஸ் கோழி வந்து 350 400 ரூபா. 350 400. ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த நேரம் வந்துருக்கீங்கன்னா இல்லைங்க, நம்மளுக்கு தோப்பு இருக்கு, அதனால அதை விட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். சரி. இந்த டைம் ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தா 1 2 கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து சாம்பிள் கொண்டு. ஆமா, இல்லைன்னா வீட்டுல எங்க நீங்க தனியாக வித்துறீங்க? கடை எங்கண்ணா இருக்கு? இல்லைங்க, கண்டரை களைச்சிட்டு தோப்பு. இப்போ வேணும்னா கூட அங்க வந்து வாங்கிக்கலாம். வேணுமா கூட வந்து எந்த இடத்துக்குன்னா?
2.5 காலேஜ் தாண்டினோடனே. அந்த ஏதாவது பேர் இது வச்சிருக்கீங்களா? அது சுண்டம்பாளை தோட்டம்னு சொல்லலாம். சுண்டம்பாளை தோட்டத்துல வந்து நம்ம சாணாங்காட்டி தோட்டம். எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எல்லா கோழியும் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, கிராஸ் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு. காலேஜுக்கு பக்கத்துல சுண்டம்பாளை தோட்டம் சொன்னா வந்துடும். நம்ம இங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லாம மத்த நாள் கூட அங்க நாட்டுக்கோழி ஒரிஜினல் வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி நன்றி. ஒரு அருமையான தகவல். ஐயா, இது எவ்வளோங்க? இது எவ்வளோங்க இந்த கோழி? 530 ரூபா. 530 ரூபாய்ங்களா? எத்தனை கிலோ வருங்க? ஒரு 1.25 கிலோ வரும், 1.5 கிலோக்குள்ள. உயிருள்ள இதனால. ஓகே ஓகே. அங்க நீங்க கொண்டு வந்திருக்கீங்களாண்ணா? நீங்க என்ன கோழி கொண்டு வந்தீங்க? வளர்ப்பு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. ஓகே ஓகே. என்ன ரேட்ல சொல்றீங்க? 350 to 400. 350 to 400. ஓகே, அனுசரிச்சு வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. ரெகுலரா கொண்டு வந்துருக்கீங்க. சரி, ஓகே. உங்க பேர் என்ன? மனோஜ். எந்த ஊர்னா? வேலூர் தான். ஓகே ஓகே. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி, வாங்க. கோழி கொண்டு வந்துருக்கீங்க? வாங்கிட்டியா? அது தெரியும், நீ தனியாக்கிதுப்பா. ஆமா, அப்படி இருக்கு. கோழி கொண்டு வந்திருக்கீங்களா? அண்ணா, கோழி காமிங்கண்ணா. ஓகே, இது என்ன கோழி? காகங்களா? என்ன ரேட்னா? உங்களுதா? என்ன ரேட்டுங்க காகம்? 3 ரூபா வருங்களா? ஃபைனலா 3 ரூபா தான். ஓகே. இது காகங்களா இது? ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ணா, உங்களுக்குண்ணா? அண்ணா வாங்கண்ணா. என்னண்ணா? 1200 1200 வாங்கிட்டீங்களா இல்ல விற்க? வாங்கிட்டீங்களா? நான் ரேட்டு பரவாயில்ல. என்னன்னா ரேட்டு அதிகமா தான் தெரியுது. அதிகமா இருக்குங்களா? நீங்க என்ன ரேட் எதிர்பார்த்தீங்க? நான் வந்து ஒரு 1000 ரூபான்னு எதிர்பார்த்தேன். 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்க? ஏன்னா வெட்டுறதுக்கு கூலி 60 ரூபா வாங்குறேன் கிலோ. அதுக்கு தனியா நம்ம கடையில வெட்டுறது கொடுத்து 1 கிலோக்கு 60 ரூபா. எவ்வளவு வெயிட் வரும் அந்த இதுக்கு நான் கொடுக்குறப்ப 150 ரூபா வந்துருக்கு. ஓகே ஓகே. வெட்டு கூலி 60 ரூபா. சரி, 1 கிலோவுக்கு 1 கிலோ. அப்ப இது எத்தனை கிலோ வெட்டுறப்ப எவ்வளவு வரும் பாத்துங்க? 150 ரூபா வாங்கிக்கிறோம். 150 ரூபா வெட்டுறதுக்கு தனியா 150 ரூபா. ஓகே ஓகே. சரி. அண்ணா, இந்த பரமத்தில் அண்ணா. அண்ணா, வணக்கம்ண்ணா. நம்ம கோழி என்ன பேருண்ணா? சாவகாரங்க தான் நம்மளாம் பேர் அப்படி பேர்ல இருந்து என்ன ரேட்னா சொல்றீங்க? 2000. 2000 வாங்கிட்டீங்களாண்ணா? இல்ல பேசிட்டு. சரி. அண்ணா, எவ்வளோண்ணா? அண்ணா, எவ்வளோண்ணா? கோழிக்கார அவர்கள். நீங்க என்ன ரேட்டு கேட்கறீங்கன்னு கேட்டேன். நாங்க 2000 ரூபாய்க்கு கேட்கறீங்க. இது என்ன பேருண்ணா? இது பேர் கோழிக்கார தாங்க கேட்கணும். அது இவருங்களா? ஆமா, இப்ப கோழிக்கார. அண்ணா, கோழி வந்தனால. அண்ணா, வணக்கம்ண்ணா. அண்ணா, என்ன சேல்ஸ்க்காக வாங்க வந்திருக்கீங்களா? நாங்களா? ஆமா, வாங்க தான் வந்திருக்கோம். என்ன ரேட்டு வாங்கிட்டீங்களாண்ணா? என்ன இல்லைங்களா? என்ன ரேட்டு சொல்றாங்க? 500 ரூபா சொல்றாங்க. 500 ரூபா சொல்றாங்களா? கோழி பேருங்கண்ணா? அதெல்லாம் கறிக்கு வாங்குறீங்க. சரி 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 சரி. நீங்க வாங்கிட்டீங்களாண்ணா? நீங்க வாங்கிட்டீங்களா? வியாபாரி. ஓ, கோழி வியாபாரிங்களா? சரி சரி. கோழி வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்களாண்ணா? இல்ல, கொண்டு வந்துருக்கீங்களா? சரி சரி சரி. யூடியூப் சேனலுக்குண்ணா? டிவி சேனலுக்கு? இப்படிங்களாண்ணா? ஆமாங்க, யூடியூப்ல போட்டுருவேன். அவங்க எல்லாம் கேளுங்க சொல்லுவோம். ஐயா, இது என்ன கோழிங்க வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி. இல்ல, என்ன ரேட் சொல்றீங்க? கிலோ 500. கிலோ 500. ஒரே ரேட்டு தான். ஓகே ஓகே.
இது என்ன ரகங்க? இதெல்லாம் வந்து மயில் ரகம். மயில் ரகம். இங்கே வெயிட்டும் பாத்துக்கிறது. ஆமா ஆமா, அவங்களே வெயிட் பார்த்தா கொண்டாந்துடுறாங்க. சரி சரி. அப்புறம் நம்ம எங்க வெயிட் பாக்குறது? 50 கிராம் இருந்தாலும் அவங்களே போட்டாங்க. ஆமா, ஒண்ணு ஏமாத்துறதுலாம் வழி முதல்ல காட்டமல. இங்க எல்லாம் கொண்டா தர சொன்னது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறது. ஒரு தராசுக்கு 4 தராசு. யூடியூப் டிவி சேனலுங்கண்ணா. என்னண்ணா நம்ம ஏரியாவில் சந்தை இருக்கு, இந்த ரேட் இருக்கு, எல்லாம் நிறைய போறதா. கோழி தூக்கி பிடிங்க. என்ன ரேட்னா அது? கோயில்ல வந்து ஸ்பெஷலிஸ்டுங்க கோழி வாங்குறதுல. நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி வந்து கிராஸ் இது டுபாக்கோ பாக்கெட் வேலையாவது கிளீனா கண்டுபிடிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா தொழில் செஞ்சுருக்காரு. கடை வச்சிருக்கீங்க? எங்க கடை வச்சிருக்கீங்க? சகிலா கோழி. இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இங்க சந்தையில கூட நம்ம கடையில இருந்து வாங்கலாம். அடுத்த நாள் எந்த இடத்துக்கு கடை இருக்குல்ல? விநாயகர் கோயில் கிட்ட அங்க இருக்கு. என்ன பேர் என்ன? சகிலா கோழி. சகிலா கோழி கூட அங்கே எப்பவும் வந்து வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பாடுமோ எழுப்பி 50 கிலோ கூட கொடுப்பாரு. 1 கிலோ 2 கிலோ தட்டாதீங்க. ஆனா நீங்க வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டா. என்ன கோழி வாங்கிருக்கீங்க? நாட்டுக்கோழி வாங்கிருக்கேன். நாட்டுக்கோழி வாங்கிங்களா? என்ன ரேட்னா சொன்னீங்க? 1400 ரூபா. 1400 சொல்லுங்க. ஒருத்தனா? ஒருத்தனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கட்டுக்கு மாதிரி கட்டுக்கு இல்ல, கறிக்கு அவ்வளவு வந்துடும். ஓகே ஓகே, சரி சரி. நல்லா இருக்கீங்களா? சத்தி நம்பிதான். சத்தி இருக்காங்கல்ல, பகவதி சத்தி. சரி. நண்பர்களே, ஆமாங்க, இந்த பரமத்தியோட 360. பரமத்தியோட 360 போட்டு வந்து வேற இங்க அவ்வளவுதானா? 360 தான் அங்க போட்டு 360. நம்ம ஏரியாவில் நண்பர்களே, பரமத்திவேலூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கோழி சந்தைனா ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சுங்களா? கிளம்பிங்களா? சேல்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஓகே. தம்பி இங்க வா. என்ன கோழி சாமி? என்ன கோழி? மயில் சேவல். என்ன ரேட்டு? 2 ரூபா. 2 ரூபா. ஃபைனல 2 ரூபா. 2 ரூபா கேட்டா கொடுத்துடலாம். இதாங்களா? இவ்வளவு பெருசா இருக்கு. 2 கம்மியா ரேட்டு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் வேணாம், சின்ன கோழிக்கு 2 விட்டா எவ்வளோ வச்சா போகும். இல்ல, சின்ன கோழிக்கு அங்க ரேட்டு அதிகமா சொன்னாங்க. உங்களுக்கு இவ்வளவு பெருசா இருக்குது 2 ரூபா சொல்றீங்க. இது அதோட கோழி குட்டி 3 ரூபாய்க்கு மேல. இது 3 ரூபாய்க்கு மேல போகும். ரெகுலர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க. கோழி கொண்டாந்துருக்கியா? வாங்க வந்துருக்கா. என்ன கோழி வாங்க வந்துருக்கா? என்ன கோழி வாங்க வந்துருக்கா? சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னா அவருக்கு என்ன கோழி கண்ணே, என்ன கோழி வாங்க வந்துருக்கேன்? சண்டை கோழி வாங்கலாம். சண்டை கோழினா அந்த பையன் மயில் வச்சிருக்காரு, கொண்டு வந்துருக்காரு. மயில் தான் அந்த இப்பதான் கொண்டு வந்தா அந்த மஞ்சள் மணியில் போட்டுக்கல. அவன் பேசுனீங்கன்னா வாங்கிடலாம். 2 ரூபா சொன்னா அப்படி கூப்பிட்டுங்களா? அந்த கோழி அங்க இருக்குங்களா? சரி, நன்றி. நீங்க சேவல் கொண்டு வந்திருக்கீங்களா? வித்துட்டு முடிச்சிட்டீங்களா? சூப்பர். கோழி சேல்ஸ் பண்ணிட்டீங்களா? வந்திருக்கீங்க. என்னென்ன கோழி கொண்டு வந்துருக்கீங்க? அவருக்கு தெரியாது. 3 கருப்பு ரகம்லாம் தெரியாது. முதல்ல கொண்டு வந்திருக்கீங்க. வாரம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஏதோ வீட்டுல இருக்க நேரம் கடை வீட்டுல வளர்த்துறீங்களா? நம்ம இங்க இல்லைன்னா கூட அங்க கூட வீட்டுல கூட சேல்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் சந்தைக்கு மட்டும் கொண்டு வரீங்க. சந்தைக்கு மட்டும் கொண்டு வந்து வாங்கிக்கலாம். நீங்க எங்க எந்த ஊர்னா? பரமத்தி. சரி, ஓகே. சாயந்தரம்
அண்ணா வணக்கம். அழகா பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஒட்டி மாட்ட உட்காந்து பேர் என்ன? சீனிவாசன். சரி, எந்த ஊர்ண்ணா? இதே ஊர் தான். இதே ஊர் தான். என்ன ரேட்ண்ணா சொல்றீங்க? 3 ரூபா சொல்றேன். என்ன சேவல் பேருண்ணா? மயில். மயில் காகம். மயில் காகம். ஆமா, இதான். ஓகே ஓகே ஓகே. ஃபைனல் எவ்வளோ சொல்லுங்க? ஃபைனல்னா 2.5 கொடுத்துருங்க. 2.5 கொடுத்துருங்க. 2. நீங்க கோழி கொண்டு வந்துருக்கீங்களா? அண்ணா இது என்ன கோழி? இது என்ன கோழி? இது கோழி நீ கொண்டு வந்து என்ன கோழின்னு கேட்டேன். என்ன ரகம்? என்ன கோழி தானே? அந்த கோழி தான். என்ன ரேட் சொல்றீங்க? 6 ரூபாண்ணே. 2 மேங்களா? 1 2 2 ரூபா. ஓகே. நீங்க ரெகுலரா வாரம் கொண்டு வந்துருங்க. நீ எந்த ஊர்ண்ணா? நாங்க நாமக்கல் கிட்ட. நாமக்கல். சந்தை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருவீங்க. அந்த சந்தை சேவை கொண்டு வந்துருவீங்க. வந்துருவோம். ஓகே சரி, நன்றி நன்றி. இதெல்லாம் என்ன ரேட்ண்ணா? ஏண்ணா அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்ண்ணா? 450 ரூபா. இதெல்லாம் கிலோ 450 500. கிலோ 450 500. 450 ரூபா 500 கறிக்கு தான். கறி தான். இந்த நாட்டுக்குள்ளே அதெல்லாம் இல்லை. அந்த சண்டை சேவல் அது இல்லை. கறி கொடுக்குறோம். ரெகுலரா கொண்டு வந்துருக்கீங்களா? இல்ல கடைக்கு இது வச்சிருக்கீங்களா? இல்ல வியாபாரம். சந்தைக்கு மட்டும் வந்துருங்க. மத்தன வேற எங்கேயும் உங்களை வாங்க முடியாது. சப்போஸ் தேவைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண. உங்க பேர் என்ன? சரவணன். எந்த ஊருண்ணா? வேலூர் தான். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 99 440 440 28 28 323. இந்த நம்பருக்கு வந்து அண்ணனுக்கு நம்பர் கால் பண்ணீங்கன்னா நீங்க எங்க எப்ப வேணாலும் எவ்வளவு கோழியாலும் வாங்கிக்கலாம். ஓகே, பரமத்தியில் உள்ள அந்த நம்பரை கால் பண்ணா போதும். நன்றி 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 நன்றி. அண்ணா இது என்ன கோழிண்ணா? இது என்ன கோழிண்ணா? அண்ணா மயில். என்ன ரேட்? என்ன ரேட்ல அண்ணா? வெள்ளை மயில். என்ன ரேட்னு சொல்லுங்க. ஆனா 200 கொடுத்தேன். 200. ஃபைனலா 200 தான் வாங்கிக்கணும். ஓகே ஓகே. சந்தை புடிச்சிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்க? சேல்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு போ. நீங்க வாங்கிட்டு போற 200 போட்டு வாங்கிட்டீங்க. ஆமாண்ணா. தொலை பிடிச்சி வாங்கிட்டீங்க. ஆமாண்ணா. காலையில வந்ததுல இருந்து இப்பதான். பேர் என்ன? ஜெகன். எந்த ஊருண்ணா? நாமக்கல். நாமக்கல் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த லைன் கரெக்டா இங்கதான் வர்றாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியா, மற்றவங்க ரொம்ப ஓவர். கோழி தரமா இருக்கும். கோழி தரமா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால வந்துடுறீங்க. சேவல்லாம் நாமக்கல் இருந்து நீங்க வந்துடுறீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு. நன்றிண்ணா, சூப்பர். ஓகே ஓகே. வாங்கிட்டீங்களா? எல்லாம் ஒரு கோழி வாங்க வந்தீங்க. சரி ஓகே. பரமத்தியோட திருச்சி யூடியூப்ல பாருங்க. சரி ஓகே. அம்மா முடிச்சிட்டீங்களா? அம்மா சேல்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஏமா நீங்க அந்த அம்மா தான் வீடியோ எடுத்தாலும் ஓடி போயிரு. எடுக்கல. அது எல்லாமே வாங்கிட்டீங்களாண்ணா? அண்ணா வாங்கிட்டீங்களாண்ணா? வாங்கிட்டீங்களா? அதான் கேட்டேன். சரி சரி. கிலோ 550 ரூபாய்ங்களா? அப்பா ஆட்டுக்கோழி ரேட் வந்துட மாட்டேன். சரி சரி ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஓடுறா வந்துட்டாங்கய்யா. நீங்க சேவல் கொண்டு வந்துருக்கீங்களா? எங்க பார்த்தோன்னு விடுங்க. இது என்ன கோழி? அதான் நம்ம தெரியாது. கோழி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியாதா? அள்ளி போட்டு
பரமத்தியூர் சந்தையில கோழி சேவல்லாம் நல்லா நாமக்கல் இருந்து கூட இங்கதான் வந்து வாங்குறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பரமத்தியூர் பெஸ்ட். போடுங்க. ஆனா இது என்ன சேவல்னா அது? வெள்ளைக்காகுங்களா? இது என்ன ரேட்ண்ணா? 3 ரூபாண்ணா. 3 ஃபைனலா 3 ரூபா தான். ஓகே, நான் விடுங்க. அண்ணா இது என்ன அண்ணா? இது என்ன சாவல்னா? இது பூதிண்ணா. குக்கீரி பூதி பூதி பூதி. ஓகே, இது என்ன ரேட்னா? 3 ரூபாண்ணா. 3 ரூபா ஃபைனலா 3 ரூபா தான். ஓகே அண்ணா, இதுனா நீங்க வச்சிருக்கிறது வெடைங்க கொண்டு வந்தா வெடைங்க என்ன ரேட்னா? 1000.